How to live a life without expectations. ஒரு லைஃப்பில் வந்துட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எப்படி வாழ போகிறோம்? ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழறதே வந்துட்டு ஒரு கடினமான சவால் தான் இப்போ இருக்கிற உலகத்தில். ஸோ அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம அந்த வாழ்க்கையோட ஓட்டத்தில் சரணடையணும். ஸோ இஃப் யூ ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ இட் வில் லீட் டு டிசப்பாயின்மெண்ட் இன் யுவர் லைஃப். நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களோட வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு ஏமாற்றங்களையும் நிறைய அவமானங்களையும் சந்திக்க நேரிடும். ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி மூலயமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்னாலே நிறைய மரங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரெண்டு மரங்களை பற்றி பேச போகிறோம். ஒரு மரம் வந்துட்டு ஓக் ட்ரீ, தட் இஸ் கருவேல மரம். இன்னொரு ட்ரீ வந்துட்டு ஒரு இளம் மூங்கில், ஒரு பேம்பூ ட்ரீ. ஓக் ட்ரீ வந்துட்டு ரொம்ப அது வந்து உயரமாக வானத்தை நோக்கி வளரும். ரொம்ப அடர்ந்த கிளைகளோட நிறைய பிரான்ச்சஸோட அந்த ஸ்டெம்மு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்துட்டு வளரும். இன்னொரு பக்கம் பேம்பூ ட்ரீ வந்துட்டு ரொம்ப மெலிசாக, அது வந்துட்டு ரொம்ப காற்றுக்கு ஏற்ற மாதிரி அது வளைந்து கொடுக்கக்கூடியது. ரொம்ப அது வந்துட்டு அழகாக ரொம்ப குனிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு பேம்பூ ட்ரீ. ஸோ ஒரு நாள் வந்துட்டு ஒரு பயங்கரமாக புயல் வரும். அந்த புயல் வரும்பொழுது காற்று அதிகமாக வீசும். அப்போ மழையும் வரும். ஸோ அப்போ வந்துட்டு காட்டில் வந்துட்டு நிறைய மரங்கள் வந்துட்டு இந்த புயலினுடைய அந்த வீரியத்தில் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய வந்துட்டு சேதாரங்களை வந்து உண்டு பண்ணும். அந்த காட்டில் நிறைய மரங்கள் வந்து நிற்க முடியாமல் கீழே விழுந்துடும். ஆனால் கருவேல மரம் வந்துட்டு அது பல 100 ஆண்டுகள் அது வாழ்ந்ததுனால அது வந்து ரொம்ப முழு வலிமையோட உறுதியோட அதனோட கிளைகளில் உறுதியாக அது வந்து நினைக்கும், நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம வந்துட்டு இந்த புயலுக்கெல்லாம் நம்ம வளைந்து கொடுக்கக்கூடாது, நம்ம பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ வந்துட்டு நான் அதை வந்து அதை எதிர்த்து நான் வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வித்ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் தி புயல். அந்த புயலை வந்து நான் எதிர்த்து நிற்க போகிறேன். பிகாஸ் அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அப்படின்ற ஒரு அந்த நினைப்பில் அது அந்த மாதிரி நினைக்கும். ஆனால் பேம்பூ ட்ரீ வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அதுக்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. அது வந்துட்டு எந்த விதமான வெற்றி தோல்வியெல்லாம் அது வந்து எதிர்பார்க்காது. ஸோ அதனால் அது வந்துட்டு புயலுக்கு அந்த எதிர்ப்பு இல்லாமல் அது வந்துட்டு அது கடந்து செல்ல அது வந்து அனுமதிச்சிரும். ஸோ அப்போ வந்து அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேம்பூ ட்ரீ வந்து ஃப்ளெக்சிபிளாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அது வளைஞ்சி கொடுத்துட்டு போயிடும். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே அது வச்சுருக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் புயல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்துட்டு டேமேஜ் வந்து இந்த கருவேல மரம், அதாவது அந்த ஓக் ட்ரீக்கு வந்துட்டு டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதனோட பிரான்ச் எல்லாமே நிறைய உடஞ்சிருக்கும். மூங்கில் ட்ரீ வந்து அந்த பேம்பூ ட்ரீ வந்து அசைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு எதுவும் பெருசாக காயெல்லாம் எதுவும் டேமேஜெலாம் எதுவும் இருக்காது. அப்போ வந்துட்டு அந்த ஓக் ட்ரீ வந்துட்டு மூங்கிலை பார்த்து கேட்கும், நீ மட்டும் எப்படி எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கிற அப்படின்ட்டு கேட்கும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த பேம்பூ ட்ரீ சொல்லும், நீங்கள் வந்து புயலை வந்து கட்டுப்படுத்துவீங்கன்னு எதிர்பார்த்தீங்க. ஆனால் என்கிட்ட வந்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் வந்து காற்றை நம்பி என்னை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு நான் அனுமதித்தேன். அப்படி செஞ்சதுனால நான் வந்து உயிர் பிழைக்க முடிஞ்சது. ஸோ தட் இஸ் வை ஐ வாஸ் ஏபிள் டு சர்வை. நான் வந்து என்னால் உயிர் பிழைக்க முடிந்தது அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த கதையினுடைய ஒரு டேக்அவே, அதாவது வாழ்க்கையினுடைய உருவகம் என்னன்னா, நம்ம என்னதான் ஒரு கடினமான எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்தாலுமே வாழ்க்கை வந்து நம்ம ஆசைக்கு ஏற்ப வெளிவர வேண்டும்னு நினைச்சோன்னா அது திட்டமிட்டபடி நடக்காது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம் அந்த மாதிரி நடக்கணும்னு. ஸோ அப்படி நடக்க இயலாத போது நம்ம வந்து உடஞ்சி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு வாழ்க்கையினுடைய ஓட்டத்தோட நம்ம வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி ஃப்ளெக்சிபிளாக நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப்பில் வர எல்லா சவால்களையும் அதிக எளிதாக ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரலாம்.
எதிர்பார்ப்பு இல்லாம வாழறதுன்னு என்னன்னா, நம்ம ஆசைகளையோ, அதாவது நம்மளோட டிசையர் விருப்பத்தையோ, இல்லன்னா இலக்குகள், கோல்ஸையோ வந்துட்டு விட்டு குடுக்குறது தான் வந்துட்டு எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஆ அ அ ஒ நம்ம வந்துட்டு வர்ற விஷயத்த வந்துட்டு ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட எடுத்துக்கணும். நீங்க வந்துட்டு ப பண்ற ஒரு விஷயத்துக்கும் நீங்க அதுக்கு எதிர் விளைவுகள், அதாவது எதிர்வினைகள எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. பட் அது நடக்காம போயிடுச்சுன்னா, தென் அ அ அதனோட விளைவுகள் வந்து நமக்கு தான். ஸோ, அப்போ வந்துட்டு நெறைய ஒரு ஏமாற்றம் வரும். நெறைய அவமானங்கள வந்து நம்ம சந்திக்கிற மாரி இருக்கும். ஸோ, இட் வில் கிவ் பேட் இம்பேக்ட் டூ அஸ் ஆக்சுவலி. ஸோ, இப்போ நம்ப வந்துட்டு ஒரு மூங்கில் பேம்பூ ட்ரீ மாரி ஒரு ஃப்ளெக்சிபிளா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டு, ஒரு ஹார்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாம நம்ப லைஃப்ப லீட் பண்ணோம்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா, ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கைய வந்து நம்மளால வாழ முடியும். ஸோ, வி கேன் ரன் அவர் லைஃப் வித் ஈஸ். ஸோ இந்த கதை வந்துட்டு நம்ம வாழ்க்கைய வந்து மாத்தும். அதே மாதிரி நமக்கு வாழ்க்கைய பத்தின ஒரு ஒரு புரிதல நமக்கு அந்த பார்வைய வந்துட்டு மாத்தும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்டோரிய நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாலே, அது வந்து நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான். பிகாஸ் ஐ அம் நாட் ஹேவிங் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸு. ஸோ ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம லைஃபோட அஸ்திவாரமா இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா, ஒரு வெற்றி பயணத்த நோக்கி நம்மளால செல்ல முடியும். ஓகே. பிகாஸ் எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருந்தா, அதுக்கு நெறைய தடைகள் வரும், நெறைய ஏமாற்றங்கள், நெறைய மன உளைச்சல்லாம் வரும். ஸோ இஃப் யூ நாட் ஹேவிங் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னா, தென் லைஃப் வில் பி வெரி ஸ்மூத் அண்ட் பிளசன்ட். ஒரு வெற்றிகரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க கூடாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து லீட் பண்ணணும். தேங்க்யூ.